ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எட்டி ஸ்கில்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முடக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முடக்கத்தான் கீரை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜாயிண்ட் பெயினுக்கு, மூட்டு வலி, முழங்கால் வலி, கழுத்து வலி எல்லா வலிக்குமே இந்த முடக்கத்தான் கீரை நம்ம தோசையாகவோ சூப்பாகவே கொடுக்கும்போது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது தோசை செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கிறேன். கூட கொஞ்சம் 2 காஞ்ச மிளகா கொஞ்சம் காரத்துக்காக, அப்புறம் 1/4 கப் அளவுக்கு உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் வச்சுருக்கிறேன். முடக்கத்தான் கீரை சுத்தம் பண்ணி அலசி வச்சுருக்கேன். இது கூட நம்ம மிளகு, சீரகம், கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்தா நம்ம அரைச்சி தோசை செய்ய போகிறோம். இப்போ நான் இந்த எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துட்டேன். இது நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த மாவு தோசை சுடுற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைக்கணும். இதேமாரி அரைக்கணும். நம்ம இந்த மாவு அரைச்சிட்டு உடனே தோசை சுடலாம். அதான் நமக்கு உடம்புக்கு நல்லது. இல்லை புளிக்கெல்லாம் வைக்க தேவையில்லை. மாவு அரைச்ச உடனே நம்ம தோசை வாத்து சாப்பிட்றலாம். இந்த தோசை ரொம்ப கிறிஸ்பியாகவும் மொறுமொறுனும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கிறோம். எந்த கசப்புமே இருக்காது. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தோசை நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வந்துடுச்சு. நம்ம மாவு அரைச்சிட்டு உடனே ஊற்றி சாப்பிடும்போது தான் நமக்கு இதில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். தோசை நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ